இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் குட்டி குட்டி கலாட்டாக்கள்லாம் நிறைய நடக்க ஆரம்பிச்சிச்சு அந்த கதையில். ஏன்னா இப்போ பாக்கியா ஆரம்பித்த ஹோட்டலில் இதுக்கப்புறம் சரசரன்னு அவங்க வெற்றி பெறுவாங்கன்னு பார்த்தா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் பொழுது அதில் எடுத்த உடனே சில பல பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அது முதல்ல ரீச் ஆகணும், எல்லாத்துக்கும் போய் நிறைய பேருக்கு போய் சேரணும். அவங்க அதுக்கப்புறம் பிடிச்சிருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கணும். அதுவும் ஹோட்டல் மாதிரி விஷயத்தெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு சாப்பாடு, சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா யாராவது சொல்லணும். அதே மாதிரி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் கூப்பிட்டு வச்சு நீங்கள் இங்கே சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சாப்பிட வச்சு அவங்க அதுக்கப்புறமா அவங்க என்ன ரிவ்யூ கொடுக்குறாங்க, இல்லை பெய்ட் ரிவ்யூலாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அது எல்லாத்துக்கும் மேலே இப்போ புதுசாக பழனிசாமி ஏன் வரல, இப்போ ஓப்பனிங்க்கு பழனிசாமி வந்திருக்கணும்ல, அவ்வளோ க்ளோஸ் அவங்க ரெண்டு பேரும், ஏன் வரலன்னு கேட்டதுக்கு அவர் ஏதோ ஃபங்க்ஷன் கிங்ஷன் சொல்லிட்டு அடுத்த நாள் வந்துட்டார். வந்தவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா வெளில பார்த்துட்டு இங்கே பார்க்கிங்க்கு இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறார். கடைசியில் அவர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னா, ஆளே வரல கூட்டம் வரலன்னு சொல்லிட்டு இருந்த சமயத்தில் பழனிசாமி பக்கத்தில் ஒரு இடத்த நீங்கள் எடுத்து அங்கே பார்க்கிங் விடுற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி கொடுக்குறதோ, வாடகைக்கு சும்மா இருக்க இடத்த நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறதோ, இல்லை பார்க்கிங்க்கு வேறு ஏதாவது ஒரு ஐடியாவை பிடிச்சி இந்த இடத்த பார்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் செக்யூரிட்டி போட்டு செக்யூரிட்டி இங்கே பார்க் பண்ணுங்க நீங்கன்னு பண்ணுற மாதிரி விஷயத்த பண்ணதுக்கு பிறகு ஆட்கள் வர ஆரம்பிக்க, நான் முன்னாடியே வந்தோம் மேடம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மினிஸ்டர் சாப்பிட்டு ஓப்பன் பண்ணாங்கன்னு வந்தோம், ஆனால் நிறுத்த முடியாமல் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ பார்க்கிங் இருக்கிறதுனால நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு, 2-3 பேர் பாராட்டினாங்கன்னா பழனிசாமி சேஃப் த டே அகைன் அப்படிங்கிற மாதிரி திருப்பி அவரே பாக்கியாவை காப்பாற்றி பாக்கியாவுக்கு ஒரு நல்லதாக ஒரு பிஸ்னஸ் வரதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு தோணுது. அதுக்கு பிறகு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் தான் அதுக்கு பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்லிட்டு இருக்கும்போது பாக்கியா கூட வேலை பார்க்குற எல்லாரும் என்ன நினைக்க போகிறாங்க, இவ்வளோ தூரம் அவர் உதவி பண்ணுறாரு, அவரும் கல்யாணம் முடிக்காதவர், அக்காவும் தனியாக தான் இருக்காங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்தா என்ன அப்படிங்கிற கேள்வி வரப்போகுது. இப்போ இந்த கதை போகிற போக்கில் ஏற்கனவே ஒரு தடவை பாக்கியா எனக்கு ஒரு வேலை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னா நான் உங்களை மாதிரிலாம் இருக்க மாட்டேன், நான் நேரடியாக என் பிள்ளைங்கள்ட்ட சொல்லிவிட்டு நான் ஒரு கல்யாணத்தை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கும் இப்போ ஒரு கல்யாண ஏற்பாடு இல்லை கல்யாண விஷயம்னு சொல்லிட்டு இப்போ பழனிசாமியோட அம்மாவோ இல்லை இங்கே இருக்கவங்க எல்லாம் பேச எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து இது பாக்கியா பழனிசாமி கல்யாணத்தை நோக்கி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை எப்படி ஏற்றுக்க போகிறாங்க, இங்கே நம்ம ஆடியன்ஸ் எப்படி ஏற்றுக்க போகிறாங்க, கதை அதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். அதை பற்றியான உங்களுடைய கருத்து என்னங்கிறது இப்போ சொல்லுங்கள். ஸோ இப்போ இது நடந்துகிட்டு இருக்கும்பொழுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கோபிக்கு இனிஷியலாக எடுத்த உடனே ராதிகாவுடைய கம்பெனியில் ஆர்டர் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு அவங்க பெருமையாக எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே முதல்ல எல்லாம் சூப்பராக போகுது, உனக்கு ஒன்றும் போலையா அப்படின்னு ஒரு நக்கலெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் பாக்கியாவுக்கு இந்த பார்க்கிங் எல்லாம் சரி பண்ணதுக்கப்புறமா ஆட்கள் வர ஆரம்பிச்சு இங்கே சாப்பிட்ற யாராவது ஒருத்தங்க பெரிய பெரிய ஆர்டராக கொடுக்க ஆரம்பிச்சு இவர் கொடுக்கலான்னு நினச்சிருந்த ஏதாச்சும் ஒரு இடத்துல இவர்கிட்ட முதல்ல பேசியிருந்தவங்க இல்லை உங்களோட ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுக்கலான்னு இருக்கோம், நாங்கள் இங்கே ஈஸ்வரி கிச்சன் தானே, உங்களோட அவங்க நல்லா பண்ணுறாங்க, டேஸ்ட்டும் நல்லா இருக்கு, ஆனால் அங்கே கொடுக்க போகிறோம் அப்படின்னு வர ஆர்டர் கேன்சல் ஆச்சுன்னா அப்படியே கடுப்பாயிடுவார். என்னோட ஆர்டரை கெடுத்து வேணும்னே ஏதோ பண்ணியிருக்கா, அந்த பழனிசாமியோட உதவியோட ஏதோ பண்ணியிருக்கா அப்படி இப்படின்னு ஓவராக பேச இதை வச்சு வீட்டுக்குள்ளே சண்டை வர தொழில் போட்டியெல்லாம் ஆரம்பிக்கும் போது. ஆனால் எவ்வளோத்துக்கும் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ மையோவை கூட்டாங்க, மையோ திருப்பி இந்த வீட்டில் தங்க வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி, அது கூட பரவாயில்ல, அது நல்ல விஷயம் தான். ஆனால் இன்னொரு விஷயம், இவங்க வீட்டை விட்டு வெளில போக மாட்டாங்களே, அதை பற்றி கேட்டால் இங்கே இருந்தால் தான் ஒரு கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு கதையை இழுத்துட்டே இருக்கலாம் மட்டும் பார்க்குறாங்க அந்த போர்ஷனில். ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இப்போ இந்த ஒரு பக்கம் பழனிசாமி பாக்கியா அவங்களுக்குள்ள ஒரு காதலோ கல்யாணமோ அப்படிங்கிறது ஒரு பக்கம், இப்போ ஹோட்டல் பிஸ்னஸில் போட்டி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடி மேலே அடி விட போகிறது பாக்கியாவுக்கு அப்படிங்கிறது, சரி பழனிசாமி பாக்கியாவும் சேர்ந்து கோபிக்கு அடி கொடுக்க போகிறது ஒரு பக்கம் கதை போகுது. ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி